ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே. மௌலி ஞானேஸ்வர் மகாராஜுடைய 23வது ஹரிபாட் ஸ்லோகம் பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். சாத்தபாஞ்சதீன தசாகாஞ்சா மேல ஏகதத்வி கலா தாவிஹரி தைசே நவ்யே நாம சர்வத்ர வரிஷ்ட தேதே காஹி கஷ்ட न लगती अचपा जपाने उलट प्राणाचा तेते ही मनाचा निर्धारू असे ज्ञानदेवाजिने नामविने व्यर्थ रामकृष्णे भंत क्रमिहेले हरिमुखे मणा पुण्याची घनाना कोण करी. இந்த ஹரிபாட்டில் வந்து மௌலி என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த ஜகம் இருக்கு இல்லையா, இந்த உலகம் வந்து நிறைய சாஸ்திரங்களான ஆனது தான் இந்த ஜகம். சாஸ்திரங்களுக்கிடையே இந்த ஜகத்தை வந்து நிறைய கருத்துக்கள் வந்து இருக்குது. அதாவது இந்த சாஸ்திரங்கள்லாம் இந்த உலகத்தை வந்து பற்றி பேசுகிறது வந்து எப்படின்னா, நிறைய கருத்துக்கள் இருக்குது. ஒரு சாஸ்திரங்கள் இந்த உலகத்தை பற்றி, இந்த ஜகத்தை பற்றி பல கருத்துக்கள் வந்து சொல்கிறா. அது எல்லாமே வந்து வேறுபாடு இருக்குது. அதில் எல்லாமே வேறுபாடு உண்டு. ஒரு சாஸ்திரம் சொல்கிறது இன்னொரு சாஸ்திரம் சொல்லாது, மாறி மாறி சொல்கிறது அப்படிங்கிறான். இந்த வைசேஷிக சாஸ்திரம் அப்படின்னு இருக்கு. வைசேஷிக சாஸ்திரம் அது என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த உலகம் வந்து 7 காரணங்களால் ஆனது அப்படிங்கிறான். அதாவது அந்த குணங்களை சொல்கிறான். ரஜோகுணம், தமோகுணம், கர்மம், சாமன்யம், விசேஷ, சம்வாய மற்றும் அபா அப்படின்ற அந்த பல குணங்கள். ஏற்கனவே நம்ம இது ஒரு ஹரிபாட்டில் நம்ம படிச்சிருக்கோம். ரஜோகுணம்னா என்ன, தமோகுணம்னா என்ன அப்படின்ட்டுலாம். ஸோ இந்த 7 காரணங்களால் உண்டானது தான் இந்த உலகம், இந்த ஜகம் அப்படிங்கிறா. அதே வந்து வேறு சில சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா, இந்த உலகம் வந்து பஞ்ச மகா பூதங்களால் ஆனது அப்படிங்கிறா. 5 பூதங்கள் சொல்கிறோம் இல்லையா, பூமி, ஆகாசம், ஜலம், அக்னி, வாயு அப்படின்ற அந்த பஞ்சபூதங்களால் ஆனது தான் இந்த உலகம் அப்படிங்கிறா. இந்த யோக சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, பதஞ்சலின்னு சொல்கிறா பார்த்தீங்களா, அது வந்து இந்த உலகம் வந்து 3 வஸ்துக்களால் ஆனது அப்படிங்கிற. பிரகிருதி, புருஷன், ஈசன் அப்படின்ற சொல்கிறா. அதே மாதிரி இந்த சூக்ஷ்ம பஞ்சமகாபூதங்கள், ஸ்தூல பஞ்சமகாபூதங்கள், அந்த மாதிரி நிறையா இருக்குது. இது ஒன்றையும் நம்ம ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அவ்வளோ ஹை நாலேஜ் எல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அதாவது நம்ம இதில் என்ன சொல்ல வரா அப்படின்ற மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஏன்னா இதெல்லாம் நம்ம கேட்டாலே நமக்கு அப்படியே தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இந்த சாஸ்திரங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த உலகம் வந்து, இந்த ஜகம் வந்து எப்படி அப்படின்றத வந்து வேறு கருத்தாக வந்து சொல்கிறா. ஆனால் இந்த 25 தத்துவங்களுக்கும் ஆதாரம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்ரீஹரி ஒருவனே. அவனை மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இந்த சாஸ்திரம்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த 25 தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அந்த ஹரியை நம்பினா போதும், அந்த ஹரியை பற்றி தெரிஞ்சால் போதும், அவனை பக்தி பண்ணால் போதும், அவனை பிரேம பண்ணால் போதும், அவன்தான் இந்த ஜகத்தில் இருக்கான் அப்படின்றத நம்பினாலே இந்த எல்லா சாஸ்திரங்களுக்குள்ளேயும் அவன் தான் இருக்கான், எல்லா தத்துவத்துக்குள்ளேயும் அவன் தான் இருக்கான் அப்படின்ற அந்த ஒரே ஒரு எண்ணம் நமக்கு இருந்தால் போதும். இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேனே தவிர இதோட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்கு எனக்கும் தெரியாது. இதில் ஒரே சத்தியமான தத்துவம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்ரீஹரியின் சேர்க்கையால் மட்டுமே மற்ற மாய வஸ்துக்கள் பிரகாசிக்கிறது. எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்க. அதாவது இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்கிறா இல்லையா, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ், நிறைய வேறுபாடு இருக்கிற ஒரு சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் அதுக்கெல்லாம் ஆதாரம் வந்து ஸ்ரீஹரின்னு சொல்லிடுறா. இந்த ஸ்ரீஹரியோடைய அந்த இதை வச்சுக்கிட்டு தான் அதெல்லாம் மாயை, மற்ற காரணங்கள் எல்லாமே மாயை வஸ்துக்கள். அதெல்லாம் இந்த ஹரியோட இதை வச்சுட்டு பிரகாசிக்கிறதாம். அப்படியே ஒருத்தர் காலையில் என்ன சொல்லுவா இல்லையா, அந்த ஜோசியம்காரன் இந்த இதை சொல்கிறது, வாஸ்து ஜோசியம் ஒன்று சொல்கிறது அப்படின்லாம் நிறைய சொல்லுவா பாருங்க. அந்த மாதிரி அதெல்லாம் அந்த மாயையெல்லாம் பிரகாசிக்கிறது தான். ஏன் அப்படின்னா, இந்த ஹரிய ஆதாரமாக வச்சுக்கிட்டு அந்த மாயையெல்லாம் பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி இந்த ஹரியின் நாம மகிமை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகவான் நாம மகிமை வந்து இந்த தத்துவங்களை விட பெரிதாக இருப்பினும் ரொம்ப சுலபம். இந்த 25 தத்துவங்கள் வந்து ரொம்ப கடினம், அதெல்லாம் ரொம்ப சின்னது. ஹரியை காட்டிலும் அதெல்லாம் சின்னது. எல்லாத்துக்குமே ஆதாரம் ஹரி அப்படின்ட்டா. ஆனால் அது சின்னதாக இருந்தாலும் அதெல்லாம் கடினம். ஆனால் நம்ம ஹரியோடைய மகிமை
அது அந்த தத்துவங்கள் எல்லாம் விட ரொம்ப பெரிது. ஆனால் அது ரொம்ப சுலபம். அவ்வளோ அன்பு பகவானுக்கு, ஹரிக்கு வந்து அந்த விட்டலனுக்கு அவ்வளோ அன்பு பக்தர்கள் மேலே. அதனால் ரொம்ப ஈஸியாக அவன் அழகாக வந்துடுவான். நீ ஒரு தடவை விட்டல் விட்டல் அப்படின்னு சொன்னேன், அவன் அழகாக காதில் நம்ம அது குழந்தைய நம்ம கூப்பிட்டா வந்து நிற்கிற மாதிரி அவன் நிற்பான். இது சத்தியமான உண்மை. இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் உணரணும். எப்படி உணர்வோம் அப்படின்னா, நம்பினா தான் உணர்வோம். அதே மாதிரி அடுத்தது சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, இந்த அஜபா ஜப இந்த இடத்துல வருது இல்லையா, அஜபா ஜபானே உலாட்ட பிராணாச்சா. அந்த அஜபா ஜபன்றது வந்து சத்யானந்த தியானத்தில் வந்து ஒன்று. அது என்னென்னா, அந்த இந்திரியங்களை எல்லாத்தையும், அதாவது ஒரு மூச்சு நம்ம விடுறோம் பாருங்களேன். ஒரு நாளைக்கு 21,600 தடவை நம்ம மூச்சு நம்ம எப்படி விடுறோமோ, அந்த ஒரு மூச்சுக்கும் ஒரு ஜபம் இருக்கான். சோகம் ஜபம் அப்படின்னு அதுக்கு பேர். அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம், அதெல்லாம் பண்ணாதப்பா, நீ ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டப்படுற? நம்ம ஹரிநாமா இருக்கப்பா, அது போதும். நீ அந்த ஹரிநாமா சொல்ல சொல்ல நம்மளோட உடலுக்குள்ளே இருக்கிற அந்த அணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு செல்ஸு அதெல்லாம் பழகிக்கும், தன்னால் நாமா சொல்ல ஆரம்பிக்கும். தூக்கத்தில் கூட சில சமயம் நமக்கு நாமா வந்து இந்த சாண்டிங் நமக்கு கேட்டுகிட்டே இருக்கும். அப்படியே காதில் வந்து ஒலிக்கும். நம்ம மாட்டில் வந்து அந்த விட்டலா சாண்டிங் பாக்ஸ் ஓடிட்டே தான் இருக்கும். சில சமயம் அதை ஆஃப் பண்ணிட்டா கூட நமக்கு அந்த விட்டலான்னு கேட்டுகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த நாமா சொல்ல 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 பழக நம்மளுடைய அந்த அணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, உடம்புக்குள்ளே கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்குது. அந்த அணுக்கள் எல்லாம் நாமா சொல்ல ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப சுலபம். நீ எதுக்கு உன்னுடைய இந்திரியத்தெல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு மூச்சுக்கும் ஒரு ஜபம் பண்ணி நீ ஏன் இந்த இதெல்லாம் நீ கஷ்டப்படுற? அந்த நாமா சொல்வது பழக்கம் இருந்துட்டா அது போதும் அப்படின்னு சொல்கிறான். அந்த அஜபா ஜபமும் சுவாசமும் செய்வது மிக மிக கடினமானது. நாமஸ்மரணத்தில் இந்த கஷ்டம் கிடையாது. ஒன்று சொல்லி கொடுக்குறான். மாவுளி சொல்கிறா, இவ்வளோலாம் இருக்குப்பா, இதெல்லாம் இருக்குது, நீ இதெல்லாமா நீ பண்ண சொல்கிறேன், இதெல்லாம் பண்ண வேண்டாம்ப்பா, அவனை நீ நினச்சிக்கோ, பகவான் நாமாவை சொல்லு. உனக்கு ரொம்ப சின்னதாக ராமா, ஹரி, விட்டல் எவ்வளோ சின்னது, சிவா, முருகா எவ்வளோ அழகாக குட்டி குட்டி நாமா, அந்த மாதிரி நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஞானேஸ்வர் மகாராஜ் கடைசியில் என்ன சொல்கிறா அப்படின்னா, நாமம் இல்லாத வாழ்க்கை வீண். ரொம்ப திரும்ப சொல்கிறா. அதாவது இதெல்லாம் பண்ணால் கிடைக்கும், அதெல்லாம் முதலே சொல்லிட்டா நமக்கு. ஆனால் இதெல்லாம் பண்ணாதவனுக்கு என்ன சொல்கிறா, நீ இதெல்லாம் பண்ண அப்படின்னு நீ வாழ்கிறதே வேஸ்ட் அப்படிங்கிறா. இடைவிடாது ராமகிருஷ்ண நாமத்தை சொல்லிக்கொண்டு இந்த நாம சங்கீர்த்தன மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டுள்ளேன். அவர் சொல்கிறார், நான் இந்த நாமா சொல்லலை அப்படின்னா என்னோடய வாழ்க்கையே வீண், அவருடைய வாழ்க்கையே வீண் சொல்கிறா. அப்போ நமக்கெல்லாம் என்ன, நம்மளாம் மகான் சொல்கிறா, நான் இந்த நாமாவை சொல்லணும்னா என்னோடய வாழ்க்கையே வீணப்பா, நான் வந்து இந்த ராமகிருஷ்ண நாமத்தை சொல்லிக்கொண்டே இந்த நாம சங்கீர்த்தன மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டுள்ளேன். அதே தான் நமக்கு. நீ ஏன் உன் வாழ்க்கையை வீண் பண்ணிக்கிற? அழகாக இதை நான் சொல்லிக் கொடுக்குறேன், இதையே நீ பண்ணுன்னு மாவுடி வந்து சொல்லித்தரா. ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீமாத்ரே. நாளைக்கு 24வது ஹரிபாட் பார்த்துட்டு ஸ்லோகம் பார்த்துட்டு அர்த்தம் வந்து பார்க்கலாம்.